கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி திறந்த வாகனத்தில் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிழக்கு கடற்கரை சாலை மடவுப்பேட் சந்திப்பில் துவங்கி அய்யனார் கோவில் சந்திப்பு, பெத்துசெட்டிப்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வீதி, சாந்தி நகர் மூகாம்பிகை கோவில் வீதி சந்திப்பு, உழவர் சந்தை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை சந்திப்பு, குறிஞ்சி நகர், நீர்த்தெக்கு தொட்டி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று ஓட்டு கேட்டார். அப்பொழுது வாக்காளர்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது, மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்தால் மட்டும்தான் மத்திய அரசிடம் கூடுதல் நிதியை பெற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுவையில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் இந்தியாவில் நாம் முதலிடத்தில் உள்ளோம். நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒற்றுமையாக உள்ளது. எங்கள் கூட்டணி மீண்டும் ஆட்சி வரும். அப்பொழுது நான் தான் முதலமைச்சர் ஆவேன். மக்கள் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவேன். லாஸ்பேட்டை தொகுதி வளர்ச்சியடைய ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் சிவக்கொழுந்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று தெரிவித்தார். மேலும் அவர் ஏற்கனவே சபாநாயகராக இருந்து பணியாற்றியவர். மீண்டும் வெற்றி பெற்றால் அவருக்கு உரிய பதவி கிடைக்கும் என முதலமைச்சர் தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜனதா, அதிமுக, பாமக, LGK கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. அதன்படி முத்தியால்பேட்டை பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் பிரபாகரன் இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முத்தையா, முதலியார் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மக்களிடையே வெற்றி பெற்றால் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை உடனடியாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்றும் அவர் உறுதியளித்து சிலிண்டர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமார் இன்று வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் கடந்த கால என்ஆர் காங்கிரஸ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்துக் கூறி ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பன் முருங்கப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனுக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே வேட்பாளர் ஐயப்பன் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, எல்ஜிக்கு உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தன்னை எதிர்த்து பரப்பப்படும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையாக பதிலளித்தார். கடந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட பின்னர் வீடு வீடாக சென்று பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டதால் தான் எதிரணி வெற்றி பெற்றதாகவும் தற்பொழுது மீண்டும் அதே பாணியில் தன்னை வெளியூர்காரன், கந்துவட்டிக்காரன், சொத்து அபகரிப்பவர் என குற்றம் சாட்டி மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். திருவிக பள்ளிக்கூடம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளேன் என்றும் நல்லது கெட்டது அனைத்திலும் மக்களுடன் இருந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்டவர் இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நான் உருளையன்பேட்டையில் வேட்பாளராக நான் களம் இறங்கி விடப்பட்டாங்க. சின்மையாக நான் மக்களுக்காக பணி செய்யணுங்கிறதுக்காக நானும் தேர்தல் பணி செய்தேன். தேர்தல் பணி செய்தாலும் நான் சிறிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளியிருக்கிறேன். அந்த தோல்வியே எப்படி தோல்வினா, என்னையை பற்றி தவறான ஒரு பிரச்சாரத்தை பிரசுரித்து வீடு வீடாக லாஸ்டாக போட்டு வென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாரு. அவர் இப்போ என்னடானா மறுபடியும் அதே ஒரு பாணியை எடுத்துக்கிறாரு. நான் வெளியூருக்காரன், கந்து வட்டிக்காரன், சொத்தை அபகரிக்கிறாங்க, திருவிக ஸ்கூலுக்குள்ள இடத்த நான் எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தவறான ஒரு கருத்துக்களை சொல்லி மக்களிடம் குழப்பி எனக்கிட்ட மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பார்த்து அவர் தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அந்த மாதிரி மக்கள் நீங்கள் எதையும் நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. நான் கடந்த 5 வருஷமா தோல்வியை தழுவினாலும் உங்களோட நல்லது கெட்டது துக்க நிகழ்ச்சி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட போராட்டங்களில் எவ்வளவோ ஈடுபட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இருக்கிறவங்க ரொம்ப ஒரு கால் பண்ணிடுச்சுல என்னை தவறாக மறுபடியும் பிரச்சாரம் இப்போ வாகனத்தில் பிரச்சாரம் பண்ணுறதும் மக்கள்கிட்ட போய் சொல்கிறதும் அவங்க மனைவியும் என்னை தவறான ஒரு இதில் சொல்கிறதும் இந்த மாதிரி தவறான வழியை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு வழி பார்க்குறாங்க. அதுக்காக மக்களே நீங்கள் இந்த தவறான நிகழ்ச்சியை நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். நான் உங்களோட இருக்கணும், உங்களோட நான் பயணிக்கணுங்கிறது தான். எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. தொகுதி மக்கள், உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் ஏதாவது ஒரு முறையில் பயனடையணும். நான் இப்போ சென்ற முறையில் நான் ஜெயிக்கலைன்னாலும் கூட நான் உங்களுக்கு எவ்வளவோ நான் என்னுடைய சொந்த பணத்தில் சொந்த நிதியில் செலவு பண்ணியிருப்பேன். இனிய இந்த முறையை நான் ஒரு நல்ல ஒரு உங்கள் சப்போர்ட்டில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று மக்களுக்காகவே பாடுபடுவேன். எனக்காக வாழ்ந்தது போதும்ங்கிறதுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு என் குடும்பத்தை தவிர எனக்கு வேற யாரும் சொந்த பந்தங்கள்லாம் இல்லை. எனக்கு நீங்கள் தான் மாமா மச்சான் சொந்தம். நான் ஏற்கனவே எல்லா தொகுதியிலையும் நான் சொன்னது பூரா எல்லாம் நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் வாழ்ந்து இப்படியே இப்பவும் வாழுவேன். அதே போல் திருவிகாஸ் பள்ளிக்கு உள்ள இடம்னு சொன்னாங்க.
அதில் வந்து ஏற்கனவே இந்த மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்னென்ன பில்டிங் இருந்துச்சு, யார் யார் பிஸ்னஸ் பண்ணாங்க அந்த இடத்துல, எல்லாரும் வாங்கின மாதிரி நானும் வாங்கி காட்டினேன். அது வந்து கோர்ட்டில் வழக்கு வந்து இது யாருடைய இடம் என்னங்கிறது கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இது தனியாருடைய இடம். இன்னும் எனக்கு நான் ஆர்டரும் வாங்கி வச்சிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு மீட்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன், மக்களுக்காக நான் கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம், மக்களுக்குள்ள இடம் மக்களுக்காக கொடுத்துட்றேன். ஒரு திருவிகா ஸ்கூல் கட்டுறது வந்து பிபி அப்ரூவல் கொடுப்பாங்க, அதுக்கான வழி எது அப்படிங்கிறது அந்த அப்ரூவ்லேயே இருக்கு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது தேவையில்லாமல் என்னுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு. இதே குறை சொல்றதா அடுத்தவங்களை பத்தி தவறான பிரச்சாரத்தை பண்ணி தான் ஜெயிக்கணுங்கிற முடிவில் அவர் இருக்கிறாரு. அது மக்கள் கிட்ட இந்த வாட்டி எடுபடாது. மக்களே, நீங்க எனக்கு வந்து இந்த முறை அதிக வாக்குல ஜெயிக்கணும். இந்த பொய் பிரச்சாரம் அது தப்புங்கிறத பத்தி உங்களுடைய வாக்குல தான் எனக்கு இருக்குது. உங்களுக்காக நான் வாழணும்னு இருக்கும் போது எனக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் உருளையம்பேட்டை வேட்பாளராக நான் களமிறங்கியுள்ளேன். எனக்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் நம்பர் 2 வாக்களிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியான உப்பளம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. வண்டிராப்பேட்டை அருகே திமுக சார்பில் எம்எல்ஏ அனிபால் கென்னடி தலைமையில் மக்களிடம் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை விளக்கினார். மக்களிடையே பெரும் வரவேற்பும் ஆதரவும் காணப்பட்டது. மேலும் திமுக இளைஞர் அணியின் துணை அமைப்பாளராக பிலிப் வெரோன்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பிற கட்சி உறுப்பினர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஜெகத்ரட்சகன் எம்பியுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வு உப்பளம் தொகுதியில் திமுகவின் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் இன்று நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாகன பிரச்சாரத்தின் பொழுது பேசிய ஓம் சக்தி சேகர் அவர்கள் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களை நம்பி சுயேட்சையாக போட்டியிடுவதாகவும், மேலும் தொகுதி மக்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அவர்கள் தேவை உணர்ந்து கடந்த 20 ஆண்டுகள் மக்கள் பணி செய்துள்ளதாகவும், எனவே தொகுதி மக்கள் தனது நற்பணிக்கான கூலியாக அவர்களது வாழ்க்கை பலாப்பழம் சின்னத்தில் செலுத்துவார்கள் என்ற அதீத நம்பிக்கை உள்ளதாகவும், மக்கள் ஒருபோதும் தன்னை கைவிட மாட்டார்கள் என்றும், நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவேன். அப்படி வெற்றி பெற்றால் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா, சுத்தமான குடிநீர், தடையற்ற மின்சாரம், மழைநீர் தேங்காத வடிகால் வசதி, தொகுதி முழுவதும் சிசிடிவி பொருத்துவது, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை ஒழிப்பதோடு குற்ற செயல்கள் நடைபெறாத வண்ணம் தடுக்கப்படும். அனைத்து திட்டங்களும் வீடு தேடி வருவதோடு பொதுமக்களை ஒருபோதும் எதற்காகவும் கையேந்தவும் காக்கவும் வைக்க மாட்டேன் என சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் உருக்கமாக தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.
12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.